இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் நிறைய பேர் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் பிபிக்கு மாத்திரை, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் கொலஸ்ட்ரால் மாத்திரை, இன்சுலின் தான் பித்தப்பை கல்லுக்கு மாத்திரை, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் ஃபேட்டி லிவருக்கு மாத்திரை, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் இன்சுலின் ஊசி. வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால. இதை சரி பண்ணணும்னா வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காயில், கொய்யாயில் எல்லாம் சாப்பிட்டாலாம் இதெல்லாம் முழுமையாக சரியாகாது. மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன், அந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, இதை நிரந்தரமாக சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, டெய்லி காலையில் 1 மணிக்கு ரோட்டில் ஓடுவாங்க. அப்படி ஓடுனதால யாராவது மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? இல்லை. ஏன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை முழுமையாக சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதுங்க. பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இத்தனை வருஷம் மாத்திரை போட்டுட்ருக்கோம், ஏதாவது சரியாச்சா? என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? இத்தனை வருஷம் மாத்திரை போட்டிருக்கோம், ஏதாவது சரியாச்சா? அப்போ சரி பண்ண வேண்டியது விஷயம் அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். இதை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி கருவேப்பிலை, வெந்தயம், கரிஞ்சீரகம், மாங்காயிலெல்லாம் சாப்பிட்டாலும் சரி பண்ண முடியாது. ஒன்லி பை பேலன்ஸ் டயட் மட்டும்தான் ஃபாலோ பண்ண முடியும். அப்படி நான் சொல்லலை, மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் சொல்லுது. வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க.